அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே மூணாரில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது டீ காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு ஷாப்புக்கு வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நியர்பையில் வந்து ஒரு பெட் ஷாப் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெட் அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கேட்டு, அதோட கிட்டன்ஸ், பப்பீஸ், லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கேட்ஸ் எல்லாம் எனக்கு பார்த்தோன்னே அப்படியே சுகைல் விலாகரில் உள்ள அந்த நிக்கியை ராக்கியை பார்த்த மாதிரியே இருந்தது. அது அப்படியே செட்டாக அவங்க வச்சுருப்பாங்க, அதே மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் வந்து நிக்கி வந்து இந்த அளவுக்கு சேம் கலராக இருக்காது, அது கொஞ்சம் கலர் டிஃபர் ஆகும். பட் வந்து இந்த ஒயிட் வந்து ராக்கி மாதிரியே இருந்தது. நிக்கி வந்து கொஞ்சம் கலர் டிஃபர் ஆகும், ஆனால் இது கொஞ்சம் வேறு கலர் டிஃபர் ஆச்சு. ஆனால் செட்டாக பார்க்கும்போது அந்த நிக்கி ராக்கி அப்படியே பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைகர் ஃபேஸ் உள்ள ஒரு பூனையாம். இதுவுமே வந்து ஏதோ ஒரு ரேட் சொன்னாங்க, 5000 3000 ஏதோ சம்திங் சொன்னாங்க. கிட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். கிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஒரு 2 கிட்டன் தான் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. பட் இங்கேனுமே நம்மளால் வந்து ஊருக்கு அந்தளவுக்கு ரொம்ப ட்ராவல் பண்ணி வாங்கிட்டு போக முடியாது. எங்களுக்குமே ஒரு போர்ஷியன் கேட்டில் ஒரு கிட்டன் வாங்கணும் அப்படின்னு தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அது இன்ஷால்லா சீக்கிரமே வாங்கணும். ஆல்ரெடி ஒரு பூனை வளர்த்தோம், அது நாட்டு பூனை தான். அது நான் எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் வந்து அந்த பூனை எங்கே வெளியில் இருந்தாலும் நான் கேட்டை ஓப்பன் பண்ணேன்னா அந்த கேட்டு சவுண்டை கேட்டு எங்கே வெளியில் இருந்தாலும் அழகாக வந்துடும். திடீர்னு பார்த்தா அந்த பூனை வந்து ஒரு நாள் இறந்துருச்சு. பூனையும் சண்டை போட்டுட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு இறந்துருச்சு. அது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பூனையே வளர்க்கல. இந்த பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அழகழகான பேர்ட்ஸ்லாமே இருந்தது. லவ் பேர்ட்ஸ், இன்னுமே வந்து என்னென்னமோ பேர்ட்ஸ்லாம் இருந்தது. அந்த பேர்ட்ஸோட நேம் எனக்கு தெரியல. பப்பீஸுமே இருந்தது. அழகாக கத்திக்கிட்டு அப்படியே நம்ம போய் கிட்டக்க போனாலே வந்து அப்படியே கை கொடுக்குற மாதிரி அப்படியே வருது. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. அழகாக வாழை ஆட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அந்த கையை அப்படியே நம்ம கிட்டக்க போனால் அப்படியே வெளியில் நீட்டுச்சு. இந்த கேட்டோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கேட்லேயே வந்து நிறைய ஃபேஸ் இருக்கும் போல், போர்ஷியன்லேயே இதோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கேயே வந்து ஒரு 4-5 போர்ஷியன் வந்து பெருசாக இருந்தது, பெரிய கேட்டே. அதில் 4மே வந்து ஒவ்வொரு ஃபேஸில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிட்டன் வந்து ஒரு 2 கிட்டன் தான் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி எல்லாமே சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பீஜியன்ஸுமே கூட இருந்தது. இந்த வெள்ளை கலரில் புறா, அதுலேயே வந்து கலர் மிக்ஸ்டு, வெறும் ஒயிட்டு, இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து பீஜியன்ஸுமே இருந்தது. யதார்த்தமாக தான் இந்த பெட் ஷாப்க்கே நாங்கள் வந்தோம். அந்த லாங் வியூலேன்னு பார்த்தா அந்த போர்ஷியன் கேட் மட்டும்தான் கண்ணிலே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. அப்படியே செட்டாக வச்சுருக்கவும் அது நிக்கி ராக்கி மாதிரி இருந்தது. அதனாலே வந்து பார்த்தோம், இது என்னடா அதே மாதிரியே சேம் கலராக இருக்கே அப்படின்னு. அந்த ராக்கி அதே கலரில் தான் இருந்தது, நிக்கியோட கலர் மட்டும் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.